ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி கடுமையான கோபத்தில்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிரியை அழித்துவிட வந்திருக்கின்ற இந்த கருப்பண்ணசாமியை தாமதிக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும். நீயாக நினைக்கலாம், அப்பனே கருப்பா, என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்று கூட கேட்கலாம். என் குழந்தையே, நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வந்திருக்கிறேன். சர்வ சாதாரணமாக என்னை இவர்கள் எண்ணி விட்டார்கள் அல்லவா? இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனைகள் என்னவென்பது உனக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? இது எல்லாமும் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும். நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் தக்க பதில் கிடைக்க வேண்டும். நான் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து சென்று விட்டேனானால் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் தெரியாமல் போய்விடும். அவர்கள் செய்த தவறுக்காகத்தான் அவர்கள் தண்டனையை அடைந்திருக்கிறார்கள் என்பதும் உனக்கு புரியாமல் போய்விடும். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டும் உன்னுடைய கண்ணீரை கண்டு உனக்கு முன்னால் வேதனைப்படுவது போல நடித்து கொண்டும் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துரோகங்களை உனக்கு செய்கின்றவர்களை எல்லாம் வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது அதிலிருந்து எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிப்பார்கள், என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் யோசித்துதான் ஒருவர் மற்றொருவருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். அப்படியானால் நீ படும் இந்த கஷ்டத்தை வாழ்நாள் முழுவதும் நீ வேதனையோடு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தானே உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விட்டார்கள். என் பிள்ளையே, எப்பொழுதும் நீ வெட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் மறந்துவிடக்கூடாது. நாளை சூழ்நிலைகள் மாறும் பொழுது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலை வரும்போது அவர்களோடு சென்று நீ பேசி கொண்டிருக்கக்கூடாது. அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதையெல்லாம் உன்னிடத்தில் ஞாபகம் வைத்திருக்கச் சொல்கிறேன். சில நேரங்களில் நீயாக இதையெல்லாம் மறந்து மீண்டும் பழையபடி அவர்களோடு பேசத் தொடங்கிவிடுகிறாய். அவர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏனென்றால் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தது அவர்கள்தானே. உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர்கள் தட்டி பறித்ததும் நீ அதை முழுமையாக பெறவிடாமல் தடுத்ததும் இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. முன்பெல்லாம் நீ இந்த கருப்பண்ணசாமியின் உதவியைத்தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன் வாழ்க்கையில் நீ பல நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்து விட்டாய். அந்த நொடிப்பொழுதில் இந்த கருப்பன் உனக்கு அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை எல்லாம் செய்தேன். ஆனால் நீயோ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கைக்குள் சேர்த்து கொண்டாய். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டார்கள். அப்படியானால் இவர்கள் எப்பொழுதும் திருந்துவது இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒருபோதும் நீ மன்னிப்பினை கொடுக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். அது மட்டுமல்ல, தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட ஒரு அடி பின்வாங்கி நிற்க வேண்டிய நிலைமைதான் இப்பொழுது ஏற்படுகிறது. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென்று நான் தரப்போகின்ற உண்மைகளை சரி என் அப்பனே கருப்பா என்று நீ ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையே, நானாக உன்னை எத்தனையோ அறிவுரைகளை சொல்லி தடுத்தாலும் எச்சரிக்கைகளை கொடுத்தாலும் நீயாக சென்று சிக்கும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி உனக்கு அறிவுரைகளைத்தான் மீண்டும் மீண்டும் வழங்க முடியுமே தவிர
உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள். இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கு காவலாக நிற்கின்ற தெய்வம் அல்லவா? நீ தீய வினைகளை எல்லாம் நீயாக வலிய சென்று உனக்குள் சேர்த்து கொண்டாயானால் அதை என்னால் ஓரளவுதான் தடுக்க முடியுமே தவிர முற்றிலுமாக அதை தடுக்க முடியாது. நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீவினைகளை நான் என்ன செய்ய முடியும்? அவர்களின் குணங்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நான் உனக்கு பலமுறை சொல்லி இருக்கும் பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு தவறினை செய்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைந்துவிட மாட்டோமா, அடுத்த கட்ட நிலையை அடைந்துவிட மாட்டோமா என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் நீ இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே. உனக்கு ஆபத்து அதிகமாக சூழ்ந்து வரும் பொழுது இந்த கருப்பண்ணசாமிதான் உடனடியாக உன்னை தேடி வருவேன். அதற்கு முன்பு உனக்கான எச்சரிக்கைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த கருப்பண்ணசாமி உன்னை நான் கவனிக்காமல் இல்லை. எல்லா விஷயங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, எந்த விஷயத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்பதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை வாய்ப்புகளாக உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா? எந்த ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்களோ, எந்த ஒரு விஷயத்திற்காக நீ அதிகமாக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கை துன்பங்களாகவே இருக்க வேண்டும், அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிடவே கூடாது என்று நினைத்தார்களோ, அந்த விஷயத்தை இந்த கருப்பண்ணசாமி அவர்களுக்கு நடத்திவிடப் போகிறேன். கஷ்டம் என்றால் என்ன, ஏமாற்றம் என்றால் என்ன, வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் என்ன, மற்றவர்களை நம்பிக்கையோடு பழகிவிட்டு அதனால் ஏமாற்றங்கள் கிடைத்தால் அதற்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகள் இவர்கள் மூலம் வந்ததோ, இதுபோல அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்க நான் ஒருவரை நிச்சயமாக அனுப்பிவிடப் போகிறேன். என் குழந்தையே, எதற்கும் நீ சற்றென்று நீ கலங்கி விடாதே. இந்த அப்பன் இருக்கும் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி வருகின்ற இவர்களுக்கு இவர்கள் எண்ணங்களைப் போலவே துன்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. அதோடு உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இந்த அப்பனை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். எதையெல்லாம் நீ பெற நினைக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுத்து உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் முன்னிலையில் எழுச்சியோடு நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் சாதிக்க நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லி நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைத்திருக்கிறது. இனி எந்த எதிரியும் துரோகியும் உன்னை விட்டு விலகிவிடத்தான் போகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இதுவரை செய்த துரோகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர்களுக்கான தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இதை உன் கண்கூடாக நீயாகவே காணத்தான் போகிறாய். இந்த கருப்பண்ணசாமியின் நாட்டம் ஆரம்பித்து விட்டது என்றால் இவர்களின் நாட்டம் அடங்கிவிடப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள். இவர்களின் வாழ்க்கையும் இதோடு அழிந்துவிடத்தான் போகிறது. நாம் வேண்டுமென்றே யாருடைய வாழ்க்கையும் அழிக்க நினைப்பது கிடையாது. அவர்களுக்கும் திருந்துவதற்காக ஒரு வாய்ப்பினையும் மன்னிப்பையும் கொடுப்பதற்குத்தான் எப்போதும் சிந்திப்போம். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து விடுவார்கள். ஆனால்
அதையும் தவறவிட்டு மீண்டும் மீண்டும் உனக்கு துரோகங்களை செய்து துன்பங்களை கொடுப்பார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே துன்பங்களும் சோதனைகளும் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பன் சொன்ன இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் பதிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றம் நடக்கும். உன் கருப்பண்ணசாமி உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டே அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கப் போகிறேன். என் தங்கமே, நல்ல எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை செய்கின்ற உனக்கு இனி எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.